வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்றைக்கி இமிட்டேஷன் பற்றி பேச போனேன். இமிட்டேஷனுங்கிறது தான் ஒரு ஆளை பார்த்து காப்பி அடிக்கிறது, மிமிக்ரி பண்ணுறது, இதெல்லாம் விஷயம். இந்த மிமிக்ரி பண்ணி பெரிய ஆளானதில் எனக்கு ஒருத்தரை தெரியும். அவர் ஜெயராம்னு ஒரு ஆக்டர். எல்லாரையும் நல்லா மிமிக்ரி பண்ணுவார். ஆனால் அதை தாண்டி அவரே ஒரு நல்ல ஆக்டர், நல்ல காமெடியன். அந்த ஜண்டம்ங்கிற மோகனத்தை நல்லா வாசிப்பார். அவங்க ஒய்ஃபும் ஒரு பெரிய ஆக்ட்ரஸ் மலையாளத்தில். இது உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாது. வெறும் இமிட்டேஷன் பண்ணி வெறும் மிமிக்ரி பண்ணால் நீங்கள் பெரிய ஆள் அமைய முடியாது. ஒரு ஆளை நீங்கள் இமிட்டேட் பண்ணிங்கன்னா ஒரு அளவுக்கு தான் நீங்கள் வளருவீங்க. நிறைய பேர் இந்த எம்ஜிஆரை மாதிரியே வேஷம் போட்டுக்கிட்டு இல்லை பெரிய சினிமாக்காரன் மாதிரி வேஷம் போட்டு இந்த திருவிழாலெல்லாம் நடித்து காட்டுவாங்க. சில பேர் அப்படியே டெண்டுல்கர் மாதிரியே மிமிக்ரி பண்ணி காட்டுவாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு லிமிட் இருக்கும். அந்த லிமிட்டுக்கு மேலே அவங்களால போக முடியாது. ஏன்னா அவங்களால பர்ஃபெக்டாக காப்பி அடித்து ஒரிஜினல் மாதிரி பண்ண முடியாது. சம்டைம்ஸ் சில ஐடியாஸை நீங்கள் க்ளோன் பண்ணலாம், அதையும் உங்களை ரொம்ப தூரத்துக்கு கூட்டிகிட்டு போகாது. அட் சம்டைம் உங்களுக்குன்னு ஒரு ஒரிஜினாலிட்டி வரும். அந்த ஒரிஜினாலிட்டி வந்தால் தான் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியும். அந்த வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு இந்த ஒரிஜினாலிட்டி ஒரு ட்விஸ்ட்டு உங்களுக்கு நிச்சயம் தேவை. என்னோடய எக்ஸாம்பிளே எடுத்துக்கோங்களேன். நான் பஃபெட்டை பார்த்து காப்பி அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவ்வளோ வாட்டி நான் பஃபெட்டையும் மங்கரையும் பார்த்து இங்கே பேசியிருக்கிறேன். இங்கே நான் ரொம்ப பேசாத இன்னொரு கேரக்டர் ஜார்ஜ் சோரோஸ். ஏன்னா அது தலைக்கு மேலே போயிடுங்கிறதுனால நான் ரொம்ப ஜார்ஜ் சோரோஸை பற்றி பேசினது கிடையாது. அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாஸ், இன்வெஸ்ட்மெண்ட் பிரின்சிபல்ஸ், இதை பற்றி நான் பேசினது கிடையாது. இன்ஃபேக்ட் என்னோடய எஸ்டிமேட்டில் ஜார்ஜ் சோரோஸுங்கிறவர் பஃபெட்டோட இன்னும் பெரிய இன்வெஸ்டர். அது மோர் ஸ்கில்டு அண்ட் மோர் டேலண்டட்னு பேர். சத்தியமாக அவரை காப்பி அடிக்க முடியாது. ஏன்னா அவர் பண்ணுறது ஷியர் பிளாக் மேஜிக் மாதிரி இருக்கும். அவர் பண்ணப்புறம் நம்ம எப்படி பண்ணாலும் புரியுமே தவிர அது ஈஸியாக ஸ்ட்ரிப் பண்ணி காப்பி அடிக்கிற மாதிரி இருக்காது. அவரை காப்பி அடிக்க போனோம்னா நம்ம காணாமல் போயிடும். பஃபெட்டை காப்பி அடிக்கிறதையாவது ஓரளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு சக்ஸஸை நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் பர்ஃபெக்டாக அதை டூப்ளிகேட் பண்ணுறதுங்கிறது இம்பாசிபிள். ஸோ இமிட்டேஷனுங்கிறது தப்பு. நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒருத்தர் 10 பாடத்தை கற்றுக்கலாம். அந்த பாடத்தை உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கும் நீங்கள் யார்கிட்டேருந்து இதை கற்றுக்குறீங்களோ அவங்களுக்கு ஒரு க்ரூஷியல் வித்தியாசம் இருக்கணும். அந்த வித்தியாசம் உங்களோட கரெக்டான டைரக்ஷனில் உங்களை கொண்டு போய் விடணும். இது ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்களே, உங்களுக்கும் பஃபெட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். பஃபெட்டுங்கிறவர் மெயின் பிரின்சிபலே வேல்யூ இன்வெஸ்டிங் தான். அந்த வேல்யூ இன்வெஸ்டிங் நான் அவர்கிட்ட கற்றுக்கிறது தான். அவரை மாதிரி நான் வேல்யூ பார்க்குறது உண்டு. மங்கரோட இன்ஃப்ளூயன்ஸில் அவர் நகர்ந்து பேயிங் எ ஃபேர் ப்ரைஸ் ஃபார் அ குட் கம்பெனி பண்ண ஆரம்பித்தார். என் ப்ரைவேட் லைஃப்லேயும் நான் வெளில பேசாத லைஃப்லேயும் அதையும் நான் பண்ணியிருக்கேன். சம்டைம்ஸ் ஓவர் பே பண்ணிவிடுவோம். பட் மோஸ்ட் டைம்ஸு அதுலேருந்து தப்பிச்சு வெளில வந்துடுவோம். பட் அது என்னோட டிஃப்ரென்ஸ் கிடையாது. டிஃப்ரென்ஸ் எங்கே வருதுன்னு சொல்கிறேன். எனக்கும் பஃபெட்டுக்கும் மெயின் கருத்து வேறுபாடு இதில் வரும். இதில் கோல்டோட ரோலில் ப்ளே பண்ணுறது வரும். அமெரிக்காவில் ஃபினான்ஷியல் சிஸ்டம் வேறு. யாருக்கு வேணால் எப்போ வேணால் அவசரத்துக்கு பணம் கிடச்சிரும். நம்ம ஊரில் இருக்கிற ஃபினான்ஷியல் சிஸ்டம் வேறு. நீங்கள் ஒரு மிடில் கிளாஸாக இருந்து ரெகுலராக சம்பளம் வாங்காதவராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க்கில் லோன் கொடுக்க மாட்டோம். ஆத்திர அவசரத்துக்கு பணத்துக்கு என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியாது. இந்த ஃபார்மை கொண்டு வா, அந்த ஃபார்மை கொண்டு வா, உன் இன்கம் டேக்ஸை கொண்டு வா, உன் ஜாதகத்தையே கொண்டு வா அப்படிம்பா. அந்த ஜாதகத்தெல்லாம் நீங்கள் கொடுத்து உட்காந்து இந்த அவசரம் ஆப்ரேஷனுக்கு காசு வாங்குறேன்னா அதுக்குள்ளே ஆப்ரேஷனே முடிஞ்சு போயிடும். ஹாஸ்பிட்டல்லாம் எப்படின்னா உள்ளே ஆள் இருந்தால் தான், துட்டு வந்தால் தான்
கத்தியே வைப்போம். ஸோ இது மாதிரி ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் இன்சூரன்ஸ் இல்லாமல் மாட்டிக்கிட்டிங்கன்னா என்ன பண்ணுறதுங்கிறதுக்கு தங்கம் ஒரு ஆல்டர்னேட். தங்கத்தை நீங்கள் எங்கே எடுத்துகிட்டு போனாலும் உங்களால் வச்சு அதை காசாக வாங்க முடியும். பஃபெட்டோட யூனிவர்ஸில் இது மாதிரி எமர்ஜென்சி வந்தால் நீங்கள் பேங்க்கு இல்லாட்டா ஃப்ரெண்ட்ஸ்டேருந்து வாங்கிடலாம். இல்லாட்டா நீங்கள் இன்சூரன்ஸ் போடுங்கன்னு சொல்லிடுவார். நானும் இன்சூரன்ஸ் போடுன்னு நிறைய பேர்ட்ட சொல்லிட்டு தான் வரேன். ஆனால் என்ன ஆகும்னா, இன்சூரன்ஸ் போடாதவங்க தான் நம்ம ஊரில் நிறைய பேர். அப்போ அம்மா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு வந்துடுச்சுன்னா அவங்க பதறாரு. ஏன்னா இது வரைக்கும் அவங்களுக்கு உடம்பு சரி வராது அப்படிங்கிற நினைப்பில் தான் அவங்க வாழ்க்கையை ஓட்டிகிட்ருப்பாங்க. அதே மாதிரி ஸ்கூல் காலேஜுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு உங்களுக்கு பணம் தேவைப்படும். நீங்கள் வாழ்க்கையில் லேட்டாக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த பணம் உங்களுக்கு வராமல் இருக்காது. தங்கத்தில் நீங்கள் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா அதை நீங்கள் ப்ளெட்ஜ் பண்ணிங்கனாலே அந்த காசை நீங்கள் கட்டிடலாம். அதுக்கப்புறம் மாதம் மாதம் மெதுவாக அதை நீங்கள் கட்ட ஆரம்பிக்கிறோம். வட்டி வரைக்கும் நீங்கள் கட்டினாலும் பின்னாடி வந்து பிரின்சிபலாக உங்கள் பையன் கட்டிட்டு போயிடுவான். ஸோ இந்த தங்கங்கிறது ஒரு ஆபத்து பண்டவன். ஒருத்தருக்கு சடனாக உடம்பு சரியில்லை, எமர்ஜென்சிக்கு பணம் தேவைப்படுது, இல்லை பசங்க படிப்புக்கு பணம் தேவைப்படுது, இல்லை அவங்க அண்ணன் தம்பி ஹெல்ப் பண்ணதுக்கு பணம் தேவைப்படுது, அவங்க அம்மா அப்பா கவனிக்க பணம் தேவைப்படுதுன்னா தங்கம் உதவுற மாதிரி வேறு ஒன்றும் உதவாது. ஆனால் ட்ரெடிஷ்னலாக நீங்கள்லாம் என்ன சொல்கிறீங்கன்னா பணத்தை பேங்க்கில் வைங்க. இந்தியா மாதிரி ஊரில் பணத்தை பேங்க்கில் வச்சிங்கன்னா பணம் கரைஞ்சி போயிடும். அதுக்கு பதிலாக தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா வேல்யூ பெருசாகிட்டே போகும். என்றைக்கு வேணால் நீங்கள் தங்கத்தை ப்ளெட்ஜ் பண்ணி காசு வாங்கிக்கலாம். 400 கிராமை நீங்கள் 4000 ரூபாய்க்கு வாங்கியிருந்தீங்கன்னா 5000 ரூபாய்க்கே வாங்கியிருந்தாலும் 20 லட்ச ரூபா. 5000 × 400 20 லட்ச ரூபா. ஆனால் இன்றைக்கி அதே 15000 ரூபாயில் போட்டு நீங்கள் போட்ட முதலுக்கு மேலே இன்றைக்கி அதோட விலை 60 லட்ச ரூபா. ஸோ நீங்கள் ஒரு 35 லட்ச ரூபா கடன் வாங்க முடியும். ஸோ நீங்கள் ஒரு லோவர் மிடில் கிளாஸ்லேருந்து மிடில் கிளாஸுக்கு போய் சேர்ந்துட்டீங்க. இதுதான் நம்மளுக்கு முக்கிய டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பஃபெட்டும் எனக்கும். அவர் என்ன சொல்கிறாரு, கோல்டும் கிரிப்டோ மாதிரி யூஸ்லெஸ் அசெட், அதுக்கு ஒன்றும் கேஷ் ஃப்ளோ ஜென்ரேட் ஆகாது. 100% உண்மைங்க, கேஷ் ஃப்ளோ ஜென்ரேட் ஆகாது. ஆனால் நம்மளுக்கு ஆத்திர அவசரத்துக்கு பணம் தேவைன்னா எந்த பேங்க்கும் கொடுக்காது. பேப்பரை எடுத்து நீங்கள் கொண்டு போய் சொந்த வீட்டை கொண்டு போய் வச்சிங்கன்னா எந்த பேங்க்கில் கடன் வாங்கினியோ அங்கே தான் போய் வாங்க நிற்கணும். இதெல்லாம் ஊருக்கு போகிற வழி தெரியல. அதனால தான் நான் சொல்கிறேன், தங்கத்தோட முக்கியத்துவம் இந்தியாவில் இதனால தான் இருக்கும். அதை இம்மீடியட்டாக நம்மளால் கேஷாக மாற்ற முடியும். இதுதான் நீங்கள் ஒரு ஆத்திர அவசரம் தான் பண்ணணும். அதுக்காக முதல்ல சேர்க்க ஆரம்பிக்கிறச்ச முதல்ல ஒரு 200 கிராம் தங்கத்தை சேர்த்துட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை பெட்டர் ஆகிடும். நன்றி, வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.